அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கிருத்திஷ் டிராவல். நம்ம இன்னைக்கு வேலூர் டு அக்காபிலம் 2 நாள் ட்ரிப்பில் 2வது நாள் இருக்கிறோம். ஏற்கனவே 2 பாட்டு வெளியிட்டுட்டோம். அது பார்க்காதவங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு டே 2ல் 3வது பாட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக 2வது பாட்டில் ஈவினிங் எல்லாம் பவன் நரசிம்மரெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஈவினிங் யோகா நரசிம்மரை பார்க்கறதுக்கு மெயின் டெம்பிள் பார்க்கறதுக்கு வந்தாச்சு. இங்கே அதை தான் நீங்கள் பார்த்துன்னு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். நரசிம்மர் தூணப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை தான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம். சாயந்தர டைம் அதெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டில் 3வது பார்ட்டில் நம்ம இப்போ அடி எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈவினிங் டைமில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டே 2 முடிச்சுட்டு டே 3 ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் மறுநாள் எப்படி போகிறதுன்ற பார்க்கறதுக்காக டிஸ்கஷனில் இருக்காங்க. என் பையனும் ரெடி ஆகிட்டார் சாமியை பார்க்கறதுக்கு. இங்கே சாமியை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் டேவை முடிச்சுட்டு 2வது நாளுக்கு தயாராகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நரசிம்மர் ஒரு பக்த பிரகலாதன் இருக்கிற மாதிரியும் ஸ்கூல்லேருந்து நரசிம்மர் அவதாரம் வெளியே வர மாதிரியும் ஒரு அற்புதமான ஒரு சிலை அமைப்பு பார்க்க பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுருக்காங்க. கலரிங்கோட அதை நம்ம பார்த்துன்னுக்கிறோம். சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு கோபுர தரிசனம்லாம் முடிச்சுட்டு முதல் நாள் என்னுடைய பணியை நிறைவேற்றி விடுவோம். இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். அங்கே போயிட்டு தூங்கி எழுந்து முடிச்சுட்டு நம்ம மறுநாளுக்கு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே போகணும் அப்படின்ற பற்றி பேசிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா மதியத்துக்குள்ளே மொத்த இதுவும் முடிச்சிட்டோம். மலையெல்லாம் ஏறி முடிக்கணும். கடைசி இது 3வது முறை அகோபிலம் வந்துங்கிறோம். 3 நினைக்கிறேன். 4வது முறைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் எல்லா நரசிம்மரும் பார்த்துட்டோம். ஆனால் கடைசியாக உக்ரஸ்தம்பம் சுவாமி தரிசனம் கொடுத்த தூணை வடிச்சுன்னு வந்தார். எல்லாம் தரிசனம் அவதாரம் எடுத்த இடத்துக்கு தான் போக முடியல. இன்றைக்கி அதை தான் கம்ப்ளீட் பண்ணணுன்ற எய்மில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அதனால் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நேராக ஜோலர் நரசிம்மர் இந்த பக்கம் முதல்ல எப்பவும் இப்படி போயிருப்போம்ல, நம்ம இந்த வாட்டி ஜோலர் நரசிம்மர் முன்னாடி உக்ரஸ்தம்பம் தான் முதல் முறையாக போய் பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்புறமா மீதி சாமிகளை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் கிருத்திஷ் டிராவல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு பிரமாதமான ஒரு இதுவில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி முடிக்க போகிறோம். சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மெயின் டெம்பிள் கீழே மலை அடிவாரத்தில் முழு இது இந்த கோயிலுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் ஆகும். முதல்லையே சாமி கீழே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலுடைய முகாமைப்போல் தான் நம்ம இருக்கோம். உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு மறுநாள் டே 2 மார்னிங்கில் கிளம்பி வச்சு எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆதவன் தரிசனம் தர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைமுக்கு நேராக போயிட்டு கீழே இருக்கிற மீதி இருக்கிற எல்லா சாமிங்களும் பார்த்துட்டு இன்னைக்கு பொழுதை முடித்து கொள்வோம். ஒரு அருமையான காலை வேலையில் நம்ம மலையேற்றம் ஆரம்பிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். மலை ஃபுல்லாக நம்ம ஏறி இறங்குற இதெல்லாம் முக்கியமான இடங்கள் எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ முதல் கட்டமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரூம் ரெண்ட்டு அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்ரு, அதாவது கீழே இருக்கிற நரசிம்மர சாமி கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஹோட்டலில் ஸ்டே ஆகிருந்தோம். ரூம் ஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 1 டேக்கு. ஸோ அந்த அளவுக்கு வித் ஏசியோட இருக்கிற ரூம் ஹோட்டலில் ஸோ ஸ்டே ஆகிட்டு அன்றைக்கி நம்ம போன இது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதன்றதுனால வெப்பம் சூரியனுடைய வெப்பம் அதிகரிக்கும். சம்மர் டேன்றதுனால
நம்ம ஏசி ரூம் தான் எடுத்து தங்கியிருந்தோம். அதை தான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. இப்போது இங்கேருந்து போயிட்டு முக்கியமான இடம் செக் போஸ்டெல்லாம் வரும், அதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டு உள்ள மலையாடி இடத்துல காரை விட்டுட்டு அங்கேருந்து நம்ம நடந்து போய் அங்கேருந்து நம்ம மலையேற்றம் ஆரம்பிக்கலாம். அவங்க எல்லாம் ஆல்ரெடி போயிட்டாங்க, நம்ம மட்டும் தனியாக செகண்ட் அப்பில் போயின்னு இருக்கோம். அவங்க கூட போயிட்டு நம்ம மீதியை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம மலையாடியத்துக்கு முன்னாடி இருக்கிற செக் போஸ்ட். இங்கே டிக்கெட் 50 ருபீஸு கலெக்ட் பண்ணாங்க ஒரு காருக்கு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கேருந்து நம்ம ஃபாரஸ்ட் இது முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம உள்ளே போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சூரியன் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. முன்னாடியே ஏறணும்னு ட்ரை பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. நம்ம இப்போ போயிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 3 முறை வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து டூர் பஸ்ஸில் வந்திருந்தோம். அப்போது 2 நரசிம்மராக ஆமாம், ஒரு நரசிம்மர் 4 நரசிம்மரில் ஒருத்தரை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் அடுத்த இன்னொரு ட்ரிப்பாக ஸ்ரீசைலம் போய் மகாநதி ஸ்ரீசைலம் போயிட்டு வர சொல்ல அகோபிலம். இது 3வது முறை. ஆமாம், 3 முறை தான் வந்துக்கிறோம். இப்போ 3வது முறை உக்ரஸ்தம்பத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். பண்ணிவிட்டு மலை ஏறி ட்ரெக்கிங் பண்ணுறது சூப்பராக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ பயங்கரமான ஒரு காடு, நரசிம்மர் அவதாரம் எடுத்த இடம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வந்து சாமி தரிசனம் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேலூர்லேருந்து கிளம்பி வந்து கடப்பால் சிஎன்ஜி ஃபில்லிங் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து உள்ளே வந்து சுற்றியெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு கடப்பாலேயே சிஎன்ஜி ரீஃபில்லிங் பண்ணிக்கின்னு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடலாம். அவங்க வீட்டில் ஒரு ஃபில்லிங், சிஎன்ஜி அங்கே ஒரு 2, கடப்பால் ஒரு ஃபில்லிங் 2, மறுபடியும் அங்கேன்னு ஒன்று 3, திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு சரியாக போயிடும். 3 ஃபில்லிங் பண்ணாவே போதும், சுவாமி தரிசனம் பண்ணிடலாம். எந்த 12 கிலோ 14 கிலோ பிடிக்கும் டூயல் சிலிண்டர்ன்றதுனால. ஸோ அதனால் எனக்கு அப் அண்ட் டவுன் ஒரு 350 கிலோமீட்டர் கண்டிப்பாக வண்டி ஓடிடும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் இந்த இதனுடைய இது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்ம மலையாடி ஆரம் நெருங்கிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே வண்டி பார்க்கிங் விட்டுட்டு அங்கேருந்து நடந்து தான் வரும். ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது. இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் தண்ணி மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல அருவியெல்லாம் வந்திருக்கும். ஆனால் இப்போ எந்த மழை இல்லைன்றதுனால சம்மர் சீசன்றதுனால வறண்டு போயிட்டே இருக்குது. இந்த பாறைங்கெல்லாம் பார்க்க சொல்ல தெரியும், மில்லியன் இயர்ஸ் அகோவா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பாறை அமைப்புகள். அங்கே தான் அருவி வந்திருக்கும், சூப்பரான ஒரு அருவியாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் நம்மளுக்கு மேலே தான் இருக்கார். ஸோ சரியான டைமுக்கு வந்தாச்சு. வாங்க மலை ஏறலாம். இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிட்டு பாருங்கள். வாங்க போயிட்டு மலை ஏறலாம். அப்படியே போயிட்டு ஓகே. ஸோ பாதிலேருந்து தான் எடுத்தோம். ஏன் அப்படின்னா நாம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டாச்சு. மந்தார காட்டுக்குள்ளே இப்படி போயிட்டு 2 பிரியும். நேராக நம்ம ஜால நரசிம்மர் இருக்கிற இடத்துக்கு தான் வந்தோம். ஏன் அப்படின்னா உக்ரஸ்தம்பம் ஏறி இறங்கணும் அப்படின்றதுனால. அதனால் கண்டிப்பாக இப்படி இதில் போயிட்டு உக்ரஸ்தம்பம் ஏறி இறங்கிட்ட பேருக்கு தான் நம்ம மீதி சாமிகள்லாம் பார்க்க போகிறோம். ஜோலா நரசிம்மரை பார்க்கறதுக்கு இந்த பிரிட்ஜு தான் ஜோலா நரசிம்மரை கிட்ட வந்துட்டோம் அப்படின்றது. இந்த கொடியெல்லாம் இருக்குல்ல, மொத்தமே மந்தார காடு. மந்தார இலை அப்படின்னா தை இலையை தேய்க்கிற காட்டுக்குள்ளே இருக்கிற மந்தார காட்டுக்குள்ளே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தலைவர் மேலே ஒளி வெள்ளம் பாயுதாம்மா, அருள் கிடைக்குதாம்மா. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், செம்மையான ஒரு சீனில் ஒரு பிரமாதமான சூரிய கதிர் ஃபோனில் கேப்சர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்படியே பேசிக்கிட்டே பாருங்கள். இவர் ஐயா பூவு மஞ்சுநாதன், நாங்கள் பையன். ஸோ நானும் என் பையன், அப்புறம் மணியோட மச்சான். ஸோ
ஸோ இவ்வளோ பேர் 2 காரில் வந்திருந்தோம். ஓகே, ஆல்மோஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உக்ரஸ்தம்பம் இருக்கிற இது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜோலா நரசிம்மர் பகுதிக்கு ஆல்மோஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு அப்புறம் வந்து நம்ம கருடர் மலையே கருடர் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இது நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ கருடர் வந்து இறக்கை விரிச்சுக்கின்னு இருக்கிற மாதிரியான ஒரு பிரமாதமான ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ட்ரல் இது மூஞ்சும் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெக்கை விரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கருடர் இருப்பார். உக்ரஸ்தம்பத்தை பார்த்த மாதிரி மலை அமைப்பே அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு பிரமாதமான மலை அமைப்பு அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐயா. கருடர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜோலா நரசிம்மர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உக்ரஸ்தம்பம் இதுக்கு வந்த பேர் ஜோலா நரசிம்மருக்கு அப்புறம் தான் மேலே இன்னும் உக்ரஸ்தம்பம் ஏறி போனோம். அதுதான் இன்னைக்கு அப்படியே மெயின் அச்சீவ்மெண்ட்டாக இருக்க போகுது, கடைசி இது. ஓகே, இதுக்கப்புறம் செங்குத்தாக இருக்கிற அந்த மலைப்பகுதியில் கயிறு கட்டி வச்சுருக்காங்க. அது மேலே தான் ஏறி போகிறோம். ஒரு அருமையான ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நேராக இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி, ஃபுல்லாக கல்லும் உள்ளமாக இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா தெரியும். நேராகவே இருக்கும், ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக தான் ஏறி போயிருக்கலாம் நெட்டாக. அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு இது. சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் அந்த இடத்துல தான் தண்ணி வடிஞ்சு வர்றது. அதனால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் ஏறி போகிறதுக்கு கயிறெல்லாம் கட்டிச்சிருவாங்க. அழகாக சூப்பராக ஏறி போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமான ஒரு இது. மேலே போக போக பார்த்தீங்கன்னா தெரியும் கருடைய தரிசனம் பிரமாதமாக இருக்கலாம். அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம உக்ரஸ்தம்பம் மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு மேலே ஏறுறதுக்கு. அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் செல்ஃபியெல்லாம் எடுத்தாச்சுலாம். எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இது பாருங்கள், ரெஸ்ட் எடுக்கிறாராம்மா. அப்படியே பேசிக்கிட்டு நம்ம உக்ரஸ்தம்பம் கோபுரத்தில் இருக்கிற கடைசி மலை உச்சி உக்ரஸ்தம்பமான இது பார்த்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கலாம். அந்த மேலே பகுதிக்கு தான் போகிறாங்க. தான் நரசிம்மர் வந்து தூணை பிளந்துங்கன்னு வந்ததாக புராணம் சொல்லக்கூடிய இடம். அங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் கரடு முரடான மலைப்பகுதியாக இருக்கிற ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது. ஒரு அருமையான ஒரு இது பார்த்திங்கன்னா தெரியும். குழந்தைகள் பெண்கள்ன்ட்டு எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க. நம்ம இப்போ தான் ஏறி போயின்னு இருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ஐயா அவர் சிறிபாபு அண்ணா எல்லாருமே ஏறி போயின்னுறாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கின்னு நம்ம பின்னாடி போயின்னு இருக்கோம். ஓகே, ஆல்மோஸ்ட் இவங்களாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க சாமியை. ஐயா ரெஸ்ட் எடுத்துன்னுக்கிறாரு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து ஏறி உட்காந்து அமர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கினே மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு இது. பார்த்தீங்கன்னா அந்த கொடி இருக்குல்ல, அதுதான் உக்ரஸ்தம்பம் மலை உச்சிக்கு வந்தாச்சு. இங்கிருந்து தான் சுவாமி நரசிம்மராவத இடத்துக்கு ஜோலா நரசிம்மர் அந்த பாறையாண்டு தான் இரணிகசிபு வதம் பண்ணியிருக்காரு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடின்றதுனால அந்த கதை ஒரு அப்படி தெரியலன்னா பக்த பிரகலாத படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய கதைகள். நம்ம உச்சியில் வந்தாச்சு, உக்ரஸ்தம்பத்தை பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ட்ரிப் இருக்குமான்னு தெரில. இருந்தாலும் இதோட முடிச்சுக்கலாம். பார்ட் 3னுடைய முக்கியமான தருணம் இதுதான். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஓகே, மேலே இருந்து மலை உச்சி இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சீனியரை பார்க்கறது கொடுத்து வச்சுருக்கோம் நல்லா. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு நம்ம திரும்பி கீழே இறங்கிறதுக்கு தயார். ஓகே, இன்னொரு அழகான ஒரு சீனியரில் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஓம் நமோ நாராயணாய. ஸோ ஆல்மோஸ்ட்டு பிரமாதமான ஒரு மலைப்பகுதி பார்த்தீங்களா. கோபுரத்தில் மலை உச்சி பீக் பாயிண்ட் இதுதான். ஸோ கிட்டத்தட்ட முடிச்சாச்சு.
அப்புறம் என்ன கீழே இறங்கிறதுக்கு தயார். ஸோ ஒரு ஃபோட்டோ சொல்கிறதுக்குன்னு கீழே இறங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மந்தாரை காட்டுக்குள்ளே இதுதான் இந்த டைமில் பூ பூத்து இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஏப்ரல் மாதம்லாம் மந்தாரை காட்டுக்குள்ளே பூ மந்தாரை பூ முதல் முறையாக பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். என் பையனும் பார்த்தாச்சு, ஏன்னா அவரும் கரெக்டாக வந்திருந்தார் அந்த டைமுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டில் இருக்கிற மந்தாரை இலை தையலை, இது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இலைங்களாக இருந்தது. அதான் நீங்கள் வர இங்கேருந்து எப்பவுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடலாம் உக்ரஸ்தம்பத்தை. அதை தான் நீங்கள் பார்த்துக்கின்னுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா மந்தாரை காட்டுக்குள்ள மந்தாரை பூ ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் இறங்கி வந்தாச்சு. கேட்குற நேச முறையை தரிசனம் பண்ணிவிட்டு இந்திய பயணத்தை நிறைவு பெற்றதுக்கு கடைசி தருணம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 4 மணிக்கு பயணத்தை முடிச்சாச்சு. ஸோ வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகிறதுக்கு தயாரா அப்படின்னா கண்டிப்பாக தயார் தான். 5 மணி அளவில் வெக்கேட் பண்ணிக்கின ரூமெல்லாம் நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் கடப்பாக்கு போயிட்டு ரீஃபில்லிங் பண்ணுறதுக்கு தயார். அதுக்கு முன்னாடி இப்போது இங்கே வரைக்கும் சுற்றி பார்த்தது கிட்டத்தட்ட 450 கிலோமீட்ரு நம்ம சுற்றி பார்த்துட்டு வேலூர்லேருந்து மகாநதி வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 250 கிலோமீட்ரு ஃபில்லிங் பண்ணி ஓடியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா திரும்ப கடப்பாலேயே வந்து ரீஃபில்லிங் ஆகிட்டு போகிற வழியில் கோதண்ட ராமர் கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ராமர் கோவில். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம போக போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கடப்பாவில் வந்துட்டு 350 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க ஒரு ஃபில்லிங்க்கு. நல்லா சொன்னால நம்ம டபுள் சிலிண்டர்னால. ஸோ கிட்டத்தட்ட முடிச்சுட்டு இங்கேருந்து கடப்பாலேயே ரீஃபில்லிங் பண்ணிவிட்டு இப்போது ராமர் கோவிலுக்கு போகிறதுக்கு தயார். 12 கிலோ பிடிச்சிருக்கு. திருப்ப 2வது நல்லா குட் ப்ரெஷர் நல்லா இருந்துச்சுன்னா 15 கிலோ கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளுக்கு இது போதும், வீட்டுக்கு போயிடலாம். இங்கே வந்து எனக்கு தெரியும் கோதண்ட ராமர் கோவிலில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போகிற வேலை தான் இருக்குது. நீங்கள் உடனே இதில் கூகுள் மேப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போகிற வேலை தான் இருக்குது. அதை பார்த்துக்கின்னு நம்ம கீழே போயிடலாம், வீட்டுக்கு வேலூருக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு தான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 7:30-8 மணிக்கு சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அந்த கோயிலே அன்னதானம் போடுறாங்க. நைட்டு அங்கேயே சாப்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு சாம்பாரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பழம்பெரும் ராமர் கோவில், ஒரு அருமையான கோவில். வேலூரில் சத்துவாச்சாரியில் கோதண்ட ராமர் கோவில் இருக்குல்ல, அதே போலவே இருப்பார் இவரும். ஸோ அருமையான ஒரு இது. திருப்பம் நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயார். அங்கேருந்து ஒரு 4-5 மணி நேரம் காட்டுதில் அங்கேருந்து நம்ம கிளம்பி வீட்டுக்கு வரலாம். ஓகேங்க, எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிப்பு? பார்ட் 3 பார்ட்டாக அகோபிலம் பற்றிய டீட்டெயிலெலாம் கொடுத்தாச்சு. வேறு என்ன வேணும்? அருமையான ஒரு பார்த்திங்கன்னா ராமர் இருக்கிற மாதிரி இருக்கிற கோபுரத்தில் இருக்கிற இதுவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம்ல, ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஸோ ராமரையும் தரிசனம் பண்ணியாச்சு, நரசிம்மரையும் தரிசனம் பண்ணியாச்சு. கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் காட்டுது. 4.5 மணி நேரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. கிட்டத்தட்ட மிட் நைட்டில் 1:15 வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு காட்டியிருக்கு. நம்ம போகிறத பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் 2 மணிக்கு வீட்டை ரீச் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு V80 ரோடு காட்பாடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் திரும்பி எல்லைக்குளம் வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு எல்லையை அடைஞ்சிட்டோம். அவ்வளோதாங்க. மொத்தமாக எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கலாமா? அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நம்ம மகாநந்தி போயிட்டு அகோகுலத்தில் போயிட்டு சுற்றியெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்ததுக்கு 800 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே, இவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 3 ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் சிஎன்ஜியில். கிட்டத்தட்ட 13 கிலோ அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட்டு ஒரு 6,000லேருந்து ரூம் ரெண்டெல்லாம் சேர்த்து 7,000 ஆச்சு. இதனுடைய டூர்னுடைய எக்ஸ்பென்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீதியை நம்ம அடுத்த டிப்பில் பார்க்கலாம். அடுத்த பதிவுகள் இருக்குது இன்னும். இது கோகுலைனில் அடுத்த வேறு ப்ரோக்ராமில் வாங்க. அதை போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணலாம். பாய். இது கடைசியாக எடுத்த நம்ம போஸ்டர். இதுக்கப்புறமா நம்ம 3வது பாட்டம் நிறைவு பெற்றது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.